இளம் தம்பதிகளே, லட்சுமி நாராயணர் போன்ற ஜோடி நீங்கள். கேளுங்கள் கேளுங்களோ, பாப்பாவின் யுகள் நீரில் மலரும் தாமரை போல மலர்ந்துள்ளீர்கள். ஜெய் சிவசக்தி ஜெய் பாண்டவ சேனா, ஜெய் சிவசக்தி ஜெய் பாண்டவ சேனா, ஜெய் சிவசக்தி ஜெய் பாண்டவ சேனா, ஜெய் சிவசக்தி ஜெய் பாண்டவ சேனா. வீடு வீடாக மதுபன்னாக்கீர்கள், அசக்கியத்தை சாத்தியமாக்கினீர்கள். சந்நியாசிகள் கூட செய்யாததை செய்தீர்கள். வீட்டை புனிதமான ஆசிரமமாக மாற்றினீர்கள். நெருப்பு பருத்தி ஒன்றாக இருந்தாலும் காமக்கத்தி வாழ்க்கையில் இயங்காது. ஞான வாழ் நடுவில் இருக்கிறது. சத்தியத்தின் காவலர்கள் யோக பாதையில். ஓம் சாந்தி. தண்ணீரில் தாமரை யுகல் பற்றியின் இன்று 20வது நாள். ஒவ்வொரு வீட்டையும் மதுபனாக மாற்றிவிட்டீர்கள். சாத்தியமற்றதை சாத்தியமாகி விற்றீர்கள் நீங்கள். சந்நியாசிகள் செய்ய முடியாததை நீங்கள் செய்தீர்கள். வீட்டை புனிதமான ஆசிரமமாக மாற்றிவிட்டீர்கள். நீங்கள் நெருப்பும் பருத்தியும் சேர்ந்து இருந்தாலும் காம கத்திரி வாழ்க்கையில் இயங்கவில்லை. நடுவில் ஞானவாள் நின்றுள்ளது. சத்தியத்தின் காவலர்கள் யோக பாதையில் செல்லக்கூடிய யுகல் மூர்த்தி நீங்கள். தாரணா மூர்த்தி நீங்கள். சிவசக்தி பாண்டவ சேனை நீங்கள் என்று அவ்யக்த பாப்தாதாவின் அவ்யக்த முரளியில் ட்ரில்ல பாபா பவித்திரமான பிரவர்த்தி மார்க்கத்தின் மீது ட்ரில் செய்தாரு. நீங்க சேர்ந்து வாழ்ந்து கொண்டே சந்நியாசிகள் செய்ய முடியாததை செய்து பாபாவை பிரத்யட்சம் செய்து கொண்டிருக்கின்றீர்கள். ஆக இந்த நீரில் தாமரை பட்டியில் இன்று 20வது நாள்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய முரளியினுடைய தேதி 15 நவம்பர் 2008. சச்சே தில் மற்றும் ஸ்னேகி ஆத்மாக்களுக்காக பாபா சொன்ன முரளி இது. ஒவ்வொரு உறவின் எந்த உறவாக இருந்தாலும் ஒவ்வொரு உறவின் ஒரு பவுண்டேஷன் 2 விஷயங்கள்ல அதிகமான கவனம் கொடுக்குது. அது நம்பிக்கை மற்றும் ஸ்னேகம். பாபாவும் நம்ம குழந்தைங்க மீது அதிக நம்பிக்கை வச்சிருக்காரு. உலகத்துல எத்தனை கோடி ஆத்மாக்கள் இருக்காங்க, ஆனா பாபாவுக்கு நம்பிக்கை நம்ம குழந்தைங்க மேலதான் இருக்கு. இந்த ஆத்மாக்கள் தான் உலக மாற்றத்தினுடைய காரியத்துல ஒத்துழைப்பு கொடுக்க முடியும். அந்த நம்பிக்கையில தான் பாபா நம்மளை தேர்ந்தெடுத்திருக்காரு. பாபா தனது ஸ்நேகத்தின் மழையை முதல் நாள்ல இருந்து ஒவ்வொரு நாளும் பொழிஞ்சுட்டே இருக்காரு. ஸ்நேகத்திற்காக பாபா எத்தனை பேர்ல குழந்தைங்களை நம்மள மட்டும்தான் செலக்ட் பண்ணியிருக்காரு. குழந்தைகள் என்றால் பிராமணர்களை தான் பாபா செலக்ட் பண்ணியிருக்காரு. ஏன் பாபாவுக்கு பிரியமான மிகவும் பிடிச்சமான விஷயம் சத்தியம் இல்லையா? உண்மை அதுதான். அவர் அந்த சத்தியத்தை மிகவும் நேசிக்கக்கூடியவராக இருக்காரு. அதனாலதான் அவருடைய மகிமையில என்ன சொல்றாங்க? காட் இஸ் ட்ரூத். சத்தியம் சிவம் சுந்தரம் தானே. ஆகவே உண்மையான குழந்தைகளின் இதயம் மிகவும் டிரான்ஸ்பரண்டா இருக்கும். ஒருபோதும் எதையுமே அவங்க மறைக்க மாட்டாங்க. எந்த புத்திசாலித்தனமும் அவர்களுடைய மனதில் இருக்காது. மிகவும் கிளியரா இருப்பாங்க, எளிமையா இருப்பாங்க. ஆகவே அந்த சத்தியத்தினுடைய பவுண்டேஷன் பாபா முழு யஜ்யத்தினுடைய ஸ்தாபனையும் சத்தியத்தினுடைய பவுண்டேஷன்ல தூய்மையினுடைய பவுண்டேஷன்ல தான் செஞ்சிருக்காரு. இன்று இருக்கக்கூடிய முரளியிலையும் பாபா அதே சத்தியம் மற்றும் ஸ்நேகத்தின் மீது தான் கவனம் கொடுத்திருக்காரு. குழந்தைங்க கிட்ட ஸ்நேகம் இருக்கு, ஆனா அது நடுவுல எப்படி அது பிளவுபடுது, எப்படி மேலே கீழே வருது, அதற்கான காரணம் மற்றும் நிவாரணத்தை பத்தி பாபா சொல்லியிருக்காரு.
நம்முடைய வாழ்க்கையை பார்க்கும்போது நாம் முதல் முறையாக பாபா கிட்ட வந்தபோது ஞானம் நமக்கு கிடைச்சது. அந்த ஞானத்தினுடைய அடிப்படையில நம்ம அந்த நாட்களுடைய நேரத்துல ஒவ்வொரு முறையுமே நம்ம ரிவைஸ் செய்து மனதில் நம்ம எமர்ஜி செஞ்சு பார்த்தா இதுதான் கிட்டத்தட்ட அனைவருடைய அனுபவமாக இருக்கும். ஞானத்தை முழுமையாக புரிந்து கொள்வதற்கு முன்பாக பாபாவுடைய ஸ்நேகம், பாபாவுடைய அன்பு தான் நம்மளை எல்லாத்தையுமே ஈர்த்தது. அதுதான் முதல்ல உணரப்பட்டது. அதுக்கு பின்னால்தான் ஞானத்தினுடைய ஆழத்துல நம்ம போகணும். ஞானம் நமக்கு புரிய தொடங்குச்சு. ஆகவே ஒரு உறவினுடைய அடித்தளம் இதுதான். அந்த உண்மையான ஸ்நேகம் என முரளியில பாபா சொல்லியிருக்காரு. இதயத்திலிருந்து பாபாவை நினைக்கக்கூடிய குழந்தைங்க, பாபாவை தங்களுடைய இதயத்துல வச்சிருக்கக்கூடியவங்க, அவங்க தான் பாபாவுடைய இதய சிம்மாசனத்துல உட்கார முடியும். மேலும் பாபா நமக்கு சொல்லியிருக்காரு, விசேஷமாக அப்படிப்பட்ட ஸ்நேகி குழந்தைகளுக்கு நான் அமிர்த வேளையில விசேஷமாக வரதானம் தரேன். இந்த ஸ்நேகம் ஒரு அந்த மாதிரி உயர்ந்த ஒரு விஷயமாக இருக்கு. அது ஸ்நேகம், அந்த அன்பு கிடையாதுன்னா வாழ்க்கையில மகிழ்ச்சியே இருக்காது, மிகவும் சலிப்பான வறண்டதாக மாறிடும். ஆகவே அன்பு வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமானது தானே. அது ஒவ்வொரு விஷயத்தையுமே அனுபவிக்க வைக்குது. எதன் மீது நமக்கு அன்பு இருக்கோ தானாகவே அதனுடைய கனெக்ஷன் இணைஞ்சிருது. அதுல உழைப்பு செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது. இதுல பாபா சொல்லியிருக்காரு, இந்த ஸ்நேகம் உங்களுடைய பிராமண வாழ்க்கையினுடைய பவுண்டேஷன். இந்த ஸ்நேகம் பிராமண வாழ்க்கையினுடைய பவுண்டேஷன் தானே. இதன் மூலமாக நீங்க எதை அனுபவிக்க விரும்புறீங்களோ அதை அனுபவிக்க முடியும். இந்த ஸ்நேகம் பாபாவை உங்களுடன் இருப்பதை அனுபவம் செய்ய வைக்கிறது. பாபா சொன்னாரு, ஸ்நேகி குழந்தைங்க எப்போ தந்தையினுடைய வரதான கையோடு தன்னுடைய தலையின் மீது எப்போதுமே அனுபவம் செய்கிறாங்க. இதுல மிகவும் முக்கியமான ஒரு பாயிண்ட் இப்போ டிஸ்கஷன்ல வந்திருக்கு. என்னன்னா, ஸ்நேகி ஆத்மாக்கள் மிகவும் ரமணீகரமாக இருப்பாங்க, வறட்சி அடைஞ்சவர்களாக இருக்க மாட்டாங்க. வறட்சினா என்ன? மிகவும் அஃபிஷியல் ஆகிறது, ரொம்ப சீரியஸா இருக்கிறது. இதுல பார்த்தா அந்த ஆத்மா கிட்ட ஞானம் இருக்கு இல்லையா? ஞானம் இருக்கு, ஞானத்தினுடைய புரிதல் இருக்கு. தினமும் முரளி படிக்கிறாங்க, எல்லாத்தையுமே செய்கிறாங்க, எல்லா விதமான நியமம் மரியாதையும் ஃபாலோ பண்ணுறாங்க. அந்த ஆத்மா எல்லாத்தையுமே செய்யுது. ஆனால் ஸ்நேகத்தினால் வரக்கூடிய அந்த ஈர்ப்பு கிடையாது. அப்படிதானே? ஆகவே ஸ்நேகம் என்பது இரண்டு பூக்களை நம்ம எடுத்துட்டோம்னா, ஒன்று இயற்கையான பூ, இன்னொன்று செயற்கையான பூ. ரெண்டுமே பார்க்கறதுக்கு அழகாக இருக்கலாம். ஆனால் இயற்கையான பூவில் மனமும் இயல்பும் இருக்கும். அதில் அந்த இயற்கை தன்மை தெரியும், அந்த மனம் இருக்கும். ஆனால் செயற்கை பூவில் அது இருக்காது. வெளியே அழகாக தெரிஞ்சாலும் அதற்கு மனம் இருக்காது. ஆக இந்த ஸ்நேகம் ஆத்மாவின் மனம். அது இல்லைன்னா மிகவும் சலிப்பாக தெரியுது. ஸ்நேகி ஆத்மாவின் இன்னும் சில அடையாளங்களை பாபா சொல்லியிருக்காரு. உதாரணமாக, அவங்களுடைய மனம், புத்தி எப்போதுமே நிச்சயமாக மற்றும் நிச்சிந்தனையான நிலையில இருக்கும். நிச்சயம் இருக்கும். ஒவ்வொரு விஷயத்துலையும், ட்ராமாலையும், பாபாவினுடைய ஒவ்வொரு பாயிண்ட்லையும் அவங்களுடைய யோகா, சகஜ யோகி வாழ்க்கை நடத்தக்கூடியதாக இருக்கும். மிகவும் ரகசியமான வித்தியாசத்தை பாபா சொன்னார். ஞானம் இருக்கு, ஆனால் ஞானத்துடன் ஸ்நேகமும் இருக்கு. ஒரு வகை வெறும் ஞானம் மட்டும் இருக்கக்கூடியவங்க, இன்னொரு வகை ஞானமும் இருக்கு, ஸ்நேகமும் இருக்கு. ஆகவே பாபா சொல்றாரு, ஞானம் விதை, ஸ்நேகம் தண்ணீர். ஒரு விதையை எடுத்து பூமியில விதைச்சு அதுக்கு தண்ணீர் ஊத்தலைன்னா என்ன ஆகும்? அப்படியே இருக்கும். வெயிலும் இருக்கு, மண்ணும் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா தண்ணீர் ஊத்தலைன்னா அது மரமாக வளராது தானே. அதே போல நமக்கு ஞானம் இருக்கு, நான் ஆத்மா, பரமாத்மா, டிராமா எல்லாமே தெரியும். ஆனா அந்த ஸ்நேகம், அந்த தண்ணீர் கிடையாதுன்னா அது எமர்ஜ் ஆகாது. அது ப்ராக்டிக்கல் வாழ்க்கையில எப்படி வரணுமோ, அந்த மரம் பூமியிலிருந்து வெளியே வருவது போல ஆத்மாவில் இருக்கக்கூடிய அந்த சம்ஸ்காரங்கள், ஆத்மாவினுடைய ஒரிஜினல் சம்ஸ்காரங்கள் எமர்ஜ் ரூபத்தில் இயற்கையாகவே தானாக வெளிப்பட முடியாது. அதனால தான் பாபா சொல்றாரு, வெறும் ஞானம் மட்டும் இருந்தா, ஸ்நேகம் இல்லைன்னா கேள்விகள் ஏற்படும். ஏன், என்ன, எப்படி? ஆகவே இது ஒரு செகண்ட் பாயிண்ட். எங்கிட்ட வெறும் ஞானம் தானா, அல்லது ஞானத்துடன் ஸ்நேகமும் கலந்திருக்கா? இதில் பாபா சொல்லியிருக்காரு, ஒவ்வொரு குழந்தைக்குமே, ஒவ்வொரு குழந்தைங்க கிட்டையுமே பாபா கிட்ட அன்பு இருக்கு, ஸ்நேகம் இருக்கு. இதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இது எல்லாருக்குமே மார்க் கிடைச்சிருது. ஆனால் இங்கே பிரச்சனை என்ன நடக்குது? பிரிஞ்சிருக்குது. ஆமாம். ஆக இந்த பிரச்சனை என்ன பண்ணுது? லீக்கேஜாக இருக்கு.
பாபா சொல்லியிருக்காரு, குழந்தைகளுக்கு ஸ்நேகம் இருக்கு, மிகவும் நல்லது. பாபாவுடன் ஆன்மீகமான உரையாடல் செய்யும் பொழுது அமிர்த வேளையில அல்லது மாலை யோகத்துல மிகவும் அந்த அன்புல மூழ்கி போறாங்க. பின்னால என்ன ஆகுது, அந்த அதே டைவர்ட் ஆகுது, லீக் ஆகுது. அந்த லீக்கேஜ் பற்றி பாபா சொல்லியிருக்காரு. எப்பெல்லாம் நம்ம யாருடைய விசேஷம் அல்லது விசேஷ குணத்தின் மீது பாதிக்கப்படுறோம், அப்போ அந்த லீக்கேஜ் நமக்குள்ள உருவாகுது. இந்த லீக்கேஜ்னா ஆத்மா உள்ள இருக்கக்கூடிய அன்பு சக்தி, அந்த சக்தி ஒரு பரமாத்மாவின் மீது நிலைத்திருக்காம ஏதோ ஒரு நபர் அல்லது ஒருத்தருடைய சம்ஸ்காரம், ஒருத்தருடைய பாராட்டு, ஒருத்தருடைய ஈர்ப்பு போல பாஞ்சிட்டு இருக்கு. அந்த பக்கம் நம்முடைய சக்தி பாய தொடங்குது இல்லையா? அப்ப என்ன ஆகுது, உள்ள இருக்கக்கூடிய ஆனந்தம் மெதுவாக குறைய தொடங்குது, சக்தி குறையுது. எப்பெல்லாம் நாம மிகவும் ஆழமாக பாபாவுடைய நினைவுல இணையிறோமோ, மிகவும் ஆழமான அன்புல அந்த அன்பினுடைய கண்ணீர் நமக்குள்ள பாயும். ஆனா அந்த நேரத்துல ஆத்மா மிகவும் மூழ்கி இருக்கக்கூடிய நிலையில இருக்கும். பாபா கிட்ட அன்பு இருக்கு, ஏதாவது சூழ்நிலை வந்தா என்ன ஆகுது, பயத்தினுடைய கண்ணீர் வருது இல்லையா? அது ஸ்தூல ரீதியாகவோ அல்லது மனதிலோ, ஏன் அப்படி, அங்கேயும் அன்பு இருக்குதானே. ஆனா நிலைமை வருது, சூழ்நிலை வருதுன்னா என்ன ஆகுது, மூழ்கி இருக்கக்கூடிய நிலையில இருந்து பக்த நிலையில போயிடுறாங்க இல்லையா? பாபாவை கூப்பிடுறாங்க, சூழ்நிலை வந்தா பாபா வாங்க உதவி செய்யுங்கன்னு கூப்பிடுறாங்க. ஆனா உடனே ஷிஃப்ட் ஆகுது தானே. நாம நம்முடைய சூழ்நிலையை நம்ம கையில எடுத்துக்கிறோம். நான் எப்படி செய்யறது, இதை எப்படி கடப்பேன்னு பாபா பதில் கொடுக்க விரும்பினாலும் அதை ரிசீவ் செய்யக்கூடிய பொறுமை இருக்காது. ஆமா, ஆன்லைன்ல இருந்து ஆஃப்லைன் ஆயிடுறாங்க. அதனாலதான் அந்த நேரத்துல என்ன ஆகுது, முழுவதுமே டைவர்ட் ஆகுது, முழு ஃபோக்கஸ் ஷிஃப்ட் ஆயிடுது. இங்கேயும் அப்படிதான், லீக்கேஜ்ல முழு கனெக்ஷன் ஷிஃப்ட் ஆகுது. ஒருத்தர்கிட்ட இணைந்து இருக்கக்கூடிய அந்த கனெக்ஷன் உள்ள இருந்து ஷிஃப்ட் ஆகுது. ஆனா யாருடைய கனெக்ஷன் பியூரா இருக்கோ, ஒரு பாபா கிட்ட கனெக்ட் ஆயிருக்கோ, அந்த ஆத்மாவினுடைய அடையாளம் எப்படி இருக்கும், ஏகரசமா இருக்கும். அவர்களுடைய தீர்மான சக்தி, கிளாரிட்டி ரொம்ப நல்லா இருக்கும். லேசா இருப்பாங்க, எப்போதுமே சந்தோஷமா இருப்பாங்க, ஒருபோதும் தன்னை தனியா உணர மாட்டாங்க. சூழ்நிலைகள்ல என்ன ஆகுது, பாபாவுக்கு தெரியும், ஞானம் தெரியும், டிராமா தெரியும். பாபாவை நல்லா தெரிஞ்சு வச்சிருப்பாங்க, இப்போ எல்லாமே தெரியுது. ஆனால் அந்த லோன்லினஸ், அந்த பயம் ஏன் வருது, ஏன்னா தனியாக இருக்கிறதா உணர்றாங்க. பாபா கிட்ட எப்போதுமே கனெக்ட் ஆன ஆத்மா ஒருபோதும் தன்னை தனியாக உணரவே மாட்டாங்க. எதுக்காக பாபா நமக்கு சொல்லியிருக்காரு, லீக்கேஜை செக் பண்ணுங்க. எப்போதும் யாரோ ஒருத்தர் மீது நம்ம டிபெண்ட் ஆகுறாங்கன்னா அவங்க ஒருபோதும் அந்த டிவைன் அனுபவத்தை அனுபவம் செய்ய முடியாது. பின்னால பாபா சொல்றாரு, ஞானித்துவம் ஆத்மா, ஞானத்துடன் ஸ்நேகத்தினுடைய லிங்க் இருப்பது ரொம்ப அவசியம். அப்பதான் உழைப்பிலிருந்து விடுபட முடியும். ஸ்நேகத்தினுடைய லிங்க் இருக்கணும், இல்லைன்னா இப்ப நடந்தது போலதான் நடக்கும். அதனாலதான் பாபா எப்போதுமே ஒரு உதாரணம் சொல்றாரு, எங்க அன்பு இருக்கோ அங்க மலை கூட என்ன ஆகுது, பருத்தியை விட லேசாக அதனுடைய சுபாவம் என்னாகுது, மிகவும் லேசாக மாறிடுது. ஆகவே அன்பினுடைய பவுண்டேஷன் அடித்தளத்தை என்ன பண்ணும், குலைச்சிரும், லீக்கேஜை குலைச்சிரும். இது பாபா நமக்கு சொல்லியிருக்காரு. அந்த லீக்கேஜுக்கான காரணம் என்ன, தேகத்தினுடைய உணர்வு, மற்றவங்களுடைய விசேஷங்கள்னால நாம பாதிக்கப்படுறோம். ஆனா அந்த லீக்கேஜை நம்ம முடிக்கணும். பாபா சொல்லியிருக்காரு, அனுபவம். கடந்த ஞாயிற்றுக்கிழமை முறையில 4 சப்ஜெக்ட்ல அனுபவ மூர்த்தி, அனுபவத்தினுடைய அத்தாரிட்டியை பற்றி பாபா சொல்லியிருக்காரு. இதுல மீண்டும் அனுபவத்தின் மீது வலியுறுத்தியிருக்காரு. அனுபவம் அப்படிப்பட்ட ஒரு விஷயம், எந்த சூழ்நிலை வந்தாலும் அந்த சூழ்நிலையினுடைய தாக்கம் அனுபவிய ஆத்மாவின் மீது விழ முடியாது. அவங்க எப்போதுமே அசையாம ஆடாமல் இருப்பாங்க. எங்க அனுபவம் பற்றி பாபா ஒவ்வொரு விஷயத்திலையுமே கவனம் கொடுக்குறாரு. ஒவ்வொரு ஞானத்தினுடைய பாயிண்ட், ஒவ்வொரு குணம், ஒவ்வொரு சக்தி, ஒவ்வொரு விஷயத்திலையுமே எவ்வளவு அனுபவம் இருக்குன்னு செக் பண்ணுங்க. ஏன்னா அனுபவி யார் என்றால் ஆர்டர் செய்த உடனேயே அது முன்னால வரணும். பாபா சொல்றாரு, நீங்க மாஸ்டர் தானே, நீங்க மாஸ்டர்னா சக்தியை ஆர்டர் செஞ்சா சக்தி ஆஜராகணும் தானே. மாஸ்டர் ஆர்டர் செஞ்சதையுமே சக்தி வரல அப்படின்னா மாஸ்டர் சர்வசக்திவான் ஆகலன்னு தானே அர்த்தம் இல்லையா? எங்க அனுபவத்துல குறை இருக்கு, எங்க இந்த பாயிண்ட் தெரியும், இந்த குணம் பற்றி தெரியும், இந்த சக்தி என்னன்னு தெரியும். என்ன நினைக்கிறோம், தெரிஞ்சிருக்கிறது மட்டும் போதாது, அதனுடைய சொரூபத்துல அனுபவம், அதாவது அந்த அனுபவமாக இருப்பது மிகவும் அவசியம். சரியான நேரத்துல அந்த சக்தி எமர்ஜ் ஆகணும். இதுல பாபா நமக்கு சொல்லியிருக்காரு, இன்னும் கொஞ்சம் ஆழமா எடுத்துட்டு போயிருக்காரு. ஞானத்தினுடைய ஒவ்வொரு பாயிண்ட்டையும்
அனுபவம் என்றால் என்னுடைய பாபா, இனிமையான பாபா, இதை நம்ம நினைவுல கொண்டு வரணும். அப்போ அந்த நினைவுல நம்ம மூழ்கி போகணும். அதுதான் அனுபவம். எந்த தாரணையினுடைய பாயிண்ட் வந்தாலும் அந்த தாரணை அந்த நேரத்துல நடக்கணும். அதுதான் அனுபவத்தின் அத்தாரிட்டி. ஆகவே ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் எவ்வளவு அனுபவி ஆயிருக்கும் செக் பண்றதுக்காக பாபா சொல்லியிருக்காரு. இது எப்போ நடக்கும்? அனுபவம் இருக்கு இல்லையா? அதனால ஒவ்வொரு முறையும் பாபா சொல்றது போல அதனுடைய சீட்ல செட்டாய் இருந்தால் மட்டும்தான் யாருமே உங்களுடைய ஆர்டரை ஏற்றுக்குவாங்க. சீட்ல இருந்து நீங்க அசைச்சிட்டீங்க, ஆர்டரை ஏற்றுக்க மாட்டாங்க. இதில் பாபா இன்னொரு விஷயமும் சொல்றாரு. அந்த ஸ்நேகி ஆத்மாவுக்கு ஒவ்வொரு ஸ்ரீமத்தும் மிகவும் இயற்கையாக தாரணையாகும். அவங்களுக்கு உழைப்பு செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. உதாரணமாக சில சம்ஸ்காரங்கள் எமர்ஜ் ஆயிட்டா, பழைய சம்ஸ்காரங்கள் எமர்ஜ் ஆயிட்டா குழந்தைங்க என்ன சொல்றாங்க? பாபா, இது என்னுடைய பாவம் கிடையாது, ஆனால் என்னுடைய நேச்சராக இருந்ததுனால வந்துடுச்சு, அப்படி பேசிட்டேன், அப்படி செஞ்சுட்டேன்னு சொல்கிறாங்க. இப்போ பாபா சொல்கிறாரு, அது உங்களுடைய பழைய நேச்சர். அது இவ்வளவு சுலபமாக எமர்ஜ் ஆகுதுன்னா உங்களுடைய நேச்சுரலான குணங்கள், இயற்கையான குணங்கள், சக்திகள் ஏன் இல்லை? இதில் மிகவும் முக்கியமானது யூனிக் பாயிண்ட் ஒன்று பாபா சொல்லியிருக்காரு. சகஜமான நினைவு என்பது உங்களுடைய நேச்சுரலான குணம்தான். சகஜமான நினைவு, உழைப்பில்லாத நினைவு, அது உங்களுடைய பிராமணர்களுடைய இயற்கையான குணம். பாபா அதை குணமாக பார்த்தாரு. ஆகவே எந்த ஒரு ஆத்மா ஒவ்வொரு ஸ்ரீமத்திலையும் ஹஜூர் ஹாஜூர் ஹாஞ்சி என சொல்கிறாங்களோ, பாபா சொல்கிறாரு ஹஜூர், அவர்களுக்கு முன்னால் நான் ஆஜராயிருவேன். அப்போ அவங்களுக்கு ஒருபோதும் நினைவு கடினமாக இருக்காது, அவங்களுக்கு மறப்பது தான் கடினமாகுது. பாபா மறுபடியும் சொன்னாரு, இந்த அனைத்து விஷயங்களிலிருந்தும் அனுபவத்தினுடைய அத்தாரிட்டியில இருப்பதற்கு, இந்த லீக்கேஜை முடிக்கிறதுக்கு ஒரு வார்த்தையை மட்டும் நீங்க நினைவுல வச்சுக்கணும். அது கராகன்னார். கராகன்னாரிலும் 2 இருக்கு. ஒன்று நான் நிமித்தம், பாப்தாதா செய்ய வைக்கக்கூடியவர். மற்றொன்று நான் ஆத்மா, இந்த கர்ம இந்திரியங்கள் மூலமாக செய்ய வைக்கக்கூடியவன். இந்த 2 விதத்திலையுமே செய்ய வைக்கக்கூடியவன் என்ற வார்த்தை எப்போதுமே நினைவுல இருந்தா தானாகவே நான். பாபா சொன்னாரு, விக்னம் வருவதற்கு 2 வார்த்தைகள், ஒன்று நான், இன்னொன்று என்னுடையது. செய்ய வைக்கக்கூடியவன் என்ற வார்த்தை நினைவுல இருந்தா இந்த நான் மற்றும் என்னுடையது தானாகவே முடிஞ்சிருது. பின்னால கடைசியில பாபா சொல்றாரு, இப்ப திடீர்னு நேரம், திடீர் என்ன வேணாலும் நடக்கும். 2008 நடந்த ஒரு நிகழ்ச்சி பாபா சொன்னாரு. உதாரணமாக உலகம் முழுவதும் திடீர்னு ஃபைனான்சியல் கிரைசிஸ் ஏற்பட்டுச்சு. அப்போ பாபா சொல்றாரு, இது திடீர்னு ஏற்படக்கூடிய ஒரு விளையாட்டு, இதுல குழந்தைங்க ரொம்ப அலர்ட்டா இருக்கணும். அதனாலதான் பாபா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் விரும்புறாரு, நீங்க குழந்தைங்க பாபாவுக்கு சமமாகணும். பாபாவுக்கு சமம்னா உங்களுடைய கண்கள்ல ஆன்மீகம் மட்டும் தெரியணும், முகத்துல சர்வ பிராப்திகளுடைய புன்னகை தெரியணும், உங்களுடைய ஒவ்வொரு அடியிலையும் நிச்சயத்தினுடைய போதை இருக்கணும். ஆகவே பாபா சொல்றாரு, இதுதான் பாபாவுக்கு சமமான நிலை. எந்த நிலையில இருக்கக்கூடிய ஆத்மா ஒருபோதும் கவனக்குறைவா இருக்க முடியாது. குழந்தைங்க முயற்சி செய்யறாங்க, ஆனா நடுவுல கவனக்குறைவா ஆயிடுறாங்க. அந்த கவனக்குறைவு வருது, எப்படி செஞ்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. பாபா சொல்லிட்டாருல்ல, அதனால செஞ்சிடலாம். பாபா சொல்றாரு, இப்போ கவனக்குறைவு வேலை செய்யாது. கடைசியில பாபா சொல்லியிருக்காரு, போலோநாத் உண்மையான இதயத்தின் மீது திருப்தி ஆகிறாரு. போலோநாத் ராஜி ஆயிட்டார்னா, கள்ளம் கபடமற்ற பாபா திருப்தி ஆயிட்டார்னா, தர்மராஜ் காஜி கண்களை கூட உயர்த்த முடியாது. போலோநாத் பாபா நம்மளை பார்த்து திருப்தி அடைஞ்சிட்டார்னா, தர்மராஜ் என்ன பண்ண மாட்டாரா, அவருடைய கண்ணை திறந்து நம்மள பார்க்க மாட்டாரு, குனிஞ்ச தலை நிமிர்ந்து நம்மள பார்க்க முடியாது. பாபா நமக்கு சொல்லியிருக்காரு. அந்த குழந்தைங்க தர்மராஜுக்கு டாட்டா சொல்லிட்டு கடந்து போயிடுவாங்க. தர்மராஜும் அவங்களுக்கு முன்னால நமஸ்தே பண்ணுவாரு, குனிஞ்சிருவாரு. அதனால்தான் பாபா கடைசியில இதை சொல்லியிருக்காரு, உங்ககிட்ட இருக்கக்கூடிய இந்த அளவு ஸ்நேகம், பாபா மீது இருக்கக்கூடிய இந்த அளவு அன்பு, அது லீக் ஆகக்கூடாது. அந்த லீக்கேஜை முடிச்சிருந்த மற்ற எல்லாமே தானாகவே அனுபவி மூர்த்தியாக மாற்றிவிடும். தானாகவே பாபாவுக்கு சமமாக மாறிடுவீங்க. நல்லது. ஓம் சாந்தி. யுகல் ரூபம் நீங்கள், தர்ம ரூபம் நீங்கள், சிவசக்தி பாடவ சேனை நீங்கள், பத்மபாதம் பெற்ற அதிர்ஷ்டசாலிகள் நீங்கள், என்ன இருந்தீர்கள்
வெற்றியின் திலகம் சூடியவர்கள் நீங்கள். பிறவிருத்தியில் இருந்து நிவிருத்தி பெற்றவர்கள். வாழ்க்கை பந்தத்திலிருந்து விடுபட்டவர்கள். கிறிஸ்தத்தில் திரஷ்டி நீங்கள். பவித்ரமே உங்கள் சாதனை, சகோதர பார்வை உங்கள் தன்மை, புனிதமான சிருஷ்டி உங்கள் உலகம். மர்ஜீவா வாழ்க்கை இனிமையானது, இனி தலைகீழ் படியேறாதீர்கள். தெய்வீக சன்ஸ்காரங்களால் வாழ்க்கை அலங்கரிக்கட்டும். கூட்டத்தில் இருந்தும் அமைதி நிலவட்டும். மனதில் ஞான தீபம் எரியட்டும். ஜெய் சிவசக்தி, ஜெய் பாண்டவ சேனா. ஜெய் சிவசக்தி, ஜெய் பாண்டவ சேனா. சிவனுடன் பாசம் நிறைந்த வழியை பின்பற்றுங்கள். குழந்தைகளில் தெய்வீக சன்ஸ்காரம் வளர்த்திடுங்கள். வீண் செலவு செய்யாதீர்கள். கிறிஸ்தத்தில் சொர்க்கத்தை உருவாக்குங்கள். உங்கள் குழந்தை இப்போது மனம் திறந்தவனாகி வாழ்க்கையில் பொன்னான ஒளியை பரப்பட்டும். வீடு வீடாக கீதா, தெரு தோறும் பாடசாலை, ஒவ்வொரு மனமும் கோவில், ஒவ்வொரு இதயமும் சிவாலயம். போலேநாதின் அன்னதானம் தனித்துவமானது. சிவ நினைவில் ஒவ்வொரு உணவையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஜெய் யுகல்மூர்த்தி, ஜெய் கமலமூர்த்தி. ஓ யுகல் வீரர்களே, அசைக்க முடியாத தவசிகளே, ருத்ரஞான